ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி மாதம் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன தெரியுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு காரியம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆடி வெள்ளிக்கிழமை இந்த 2 செடியை வீட்டில் நட்டு வைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டில் வருமானமே இல்லை, வறுமை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பதிவை பார்த்து அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. பொதுவாகவே ஆடி, புரட்டாசி, மார்கழி இந்த 3 மாதங்களும் தெய்வீக மாதம் அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. இந்த மாதத்துகளில் நம்ம தெய்வ வழிபாட்டிற்குத்தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்போம். அதனால தான் இந்த அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதத்துகளில் முக்கியமாக அந்த ஆடி மாதத்தில் சில முக்கியமான சுப காரியங்களை நமது முன்னோர்கள் தவிர்த்திருக்கின்றார்கள். அது எந்த மாதிரியான காரியங்கள் அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வியூவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆடி மாதத்தை கடக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆடி மாதத்தில் அம்மன் சக்தி அதிகமாக இருக்கும், சூரியனின் சக்தியும் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஆடி மாதத்தில் நம்ம இந்த அம்மனை வழிபடுவதன் மூலம் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும், உடனடியாக கிடைக்கும். நம்ம இந்த ஆடி மாதத்தில் ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்பாள் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. கூழ் ஊத்துறேன்னு வேண்டிக்கிடுவாங்க, அடுத்த வருஷம் அதை நிறைவேற்றுவாங்க. இந்த வருட ஆடியில் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறியவுடன் அடுத்த ஆடியில் கண்டிப்பாக அந்த நேர்த்திக்கடன்கள் எல்லாம் செஞ்சுருவாங்க. அதுதான் இந்த ஆடி மாதத்தின் சக்தியே. அப்பேற்பட்ட இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடாத காரியங்கள், நிறைய சுப காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நம்ம ஏதாவது சுப காரியம் வச்சோன்னா நமது எண்ணம், சிந்தனை எல்லாமே நம்ம அந்த ஈடுபாடெல்லாம் அந்த சுப காரியத்தை பற்றி தான் இருக்குமே தவிர அதிக அளவு நம்ம அம்மனை நினைக்க மாட்டோம். அம்மன் கோவிலுக்கு போக மாட்டோம். அம்மனுக்கு முக்கியத்துவம் மிகுந்த இந்த மாதத்தில் அம்மனை மட்டுமே நம்ம வழிபடணும். அதுதான் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நல்லது அப்படின்றதுனால தான் அந்த குடும்ப நிகழ்வுகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்களை நமது முன்னோர்கள் ஒதுக்கி வச்சாங்க. அது என்னென்ன காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் இந்த ஆடி மாதத்தில் செய்ய மாட்டாங்க. அதே போல் பெண் பார்ப்பது, பெண் மாப்பிள்ளை ஜாதகம் பொருத்தம் பார்ப்பது, இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றது. காதணி விழா நடத்துவது, வளைகாப்பு நடத்துவது, இந்த மாதிரியான அந்த முக்கியமான விசேஷங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம புதுமனை புகுவிழா நடத்துவதோ அல்லது வாடகை வீடாக இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் வேறு வீட்டிற்கு மாறி செல்லக்கூடாது. சும்மா நம்ம சிம்பிளாக பால் காய்ச்சுறோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் தயவுசெய்து செய்யாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு வரும். அந்த நாளில் நிறைய பேர் அந்த சுப காரியங்கள் செய்கிறது, சொத்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க. அதுவும் குறிப்பாக அந்த அட்வான்ஸ் குடுக்குறது. அந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வேறு ஏதாவது கார் வாங்குறது, இதுக்கெல்லாம் அட்வான்ஸ் மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அது மேலும் மேலும் பெருகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரியான சுப காரியங்கள் செய்யலாம். ஆனால் திருமணமோ, நம்ம வீட்டு கிரகப்பிரவேசமோ, வளைகாப்போ இந்த மாதிரியான விசேஷங்கள் காதணி விழா அந்த மாதிரி குடும்ப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நீங்கள் ஆடி மாதத்தில் செய்யாமல் ஆவணி மாதம் செய்வது சிறப்பு. ஏன்னா இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடு மட்டும்தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் இந்த அற்புத சக்தி வாய்ந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அம்மனை வழிபடுங்கள். எளிமையான விதத்தில் நம்ம சேனலில் வழிபாடு பரிகாரங்கள்லாம் ஒவ்வொரு வெள்ளி, சனி இதுக்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த ஆடி மாதம் முழுவதுமே அதை பார்த்து அதன்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த அம்மனின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும். கேட்டது யாவையும் நிறைவேற்றி கொடுப்பாள் அம்பிகை. இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.